அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கலிமத்துல் ஹிக்மத்து ضالத்துல் முஃமின். கல்வி, அறிவு, ஞானம் என்பது ஒரு இறை விசுவாசியின் தொலைந்து போன பொருள் என்பதாக சொன்னார்கள். நம்மிடத்தில் இருக்கிற நம்முடைய பொருள் ஒன்று தொலைந்து போனால் எப்படி பதறி போவோமோ, துடித்து போவோமோ, அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம் ஓய மாட்டோமோ, அதே போல கல்வி அது ஒரு தொலைந்து போன பொருள் என்பதாக சொன்னார்கள். உதாரணமாக, நம்மிடத்துல இருக்கிற செல்போன் அது தொலைந்து போனால் எவ்வளவு துடிதுடித்து போகிறோம். ஐயோ, அந்த செல்போனில் தானே எல்லோருடைய கான்டாக்டும் இருக்கிறது, அதில் தானே ஏராளமான டேட்டாக்களை நான் வைத்திருக்கிறேன், என்னுடைய பழைய போட்டோக்கள் எல்லாம் அதில் தானே இருக்கிறது, அது இல்லை என்று சொன்னால் என்னால் பிசினஸே செய்ய முடியாது என்றெல்லாம் அங்கலாய்த்து கொண்டு அது கிடைக்கிற வரைக்கும் நம்மால் ஓரிடத்தில் அமர முடியாது, துடிதுடித்து போவோம் இல்லையா? அதே போல்தான் அது கிடைக்கிற போது நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி என்பது அது சாதாரணமானதல்ல. கல்வியை தொலைந்து போன பொருளோடு ஒப்பிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஹைஸு வஜதஹா ஃபஹுவ அஹக்கு பிஹா. அந்த தொலைந்து போன அதை எங்கே அவர் காண்பாரோ அதை அங்கே எடுத்துக் கொள்வார். தொலைந்து போன அந்த பொருளை, கல்வியை எங்கே பெற்றுக் கொள்கின்றாரோ அதற்கு அவரே தகுதியானவர் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு சமுதாயம் உயர்வு பெற வேண்டுமானால் அதற்கு கல்வி அவசியம். எனவேதான் கல்வி கற்றுக்கொள்வதை ஃபர்து, கடமை என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை எப்படி நமக்கு கடமையாக இருக்கிறதோ, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இவைகளை எல்லாம் எப்படி கடமை என்பதாக, ஃபர்து என்பதாக நபி சொல்லி தந்தார்களோ, அதே போல கல்வி கற்றுக்கொள்வதையும் ஃபர்து, கடமை என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. கல்வியை தேடுவது முஸ்லிமான ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, கல்வி கற்க வேண்டும். எந்த கல்வியை நாம் படிப்பது? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எந்த காலகட்டத்தில் இருக்கிறீர்களோ அந்த காலகட்டத்தில் எந்த கல்வி தேவைப்படுகிறதோ அதை படிப்பது, சமூகத்திற்கு அந்த கல்வியின் மூலமாக பணியாற்றுவது, இதுவெல்லாம் ஃபர்து, கடமை என்பதாக இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தந்தார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கல்வியினுடைய தேட்டமுள்ளவர்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். இது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறையில் ஒன்று. கல்வியினுடைய தேட்டமுள்ளவர்களாக யாரையாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டால் அவர்களை சமுதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் மென்மேலும் படிப்பதற்கான வழிவகைகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொடுப்பார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 16 வயது சிறுவர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியினுடைய தேட்டம் அவரிடத்தில் இருப்பதை பார்க்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 16 வயது சிறுவரை அழைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூத மொழியை நீங்கள் படியுங்கள், அதை கற்றுக்கொண்டு வாருங்கள் என்பதாக அனுப்பினார்கள். கல்வியினுடைய தேட்டம் செய்து உங்களிடத்தில் இருக்கிறது. சென்றார்கள். வெறும் 16 நாட்களில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த யூத மொழியை கற்றுக்கொண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு தன்னுடைய மொழிபெயர்ப்பாளராக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
19வது வயதில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிற போது அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனினுடைய வசனங்கள் தேவைக்கு ஏற்ப இறங்கிக் கொண்டிருக்கிற போது அந்த வஹியை, குர்ஆனினுடைய வசனங்களை அதை எழுதுகிற பொறுப்பை 19 வயதே நிரம்பி இருக்கிற ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரங்களிலே கொடுத்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கல்வியினுடைய தேட்டமுடையவர்களாக இருப்பவர்களை பயன்படுத்தினார்கள் இந்த சமுதாயத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் இருந்த கல்வி தேட்டத்தை புரிந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கற்க செய்து சமுதாயத்தினுடைய உயர்வுக்கு அவர்களை பயன்படுத்தினார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு அணுகுமுறையை கற்றுத் தருகிறார்கள். கல்வியினுடைய தேட்டமுடையவர்களாக யாராவது உங்களில் இருந்தால் இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, உயர்வுக்காக அவர்களை பயன்படுத்துங்கள் என்பதாக சொல்லித் தருகிறார்கள். நம் சமுதாயத்தினுடைய பிள்ளைகளை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று நாம் உருவாக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே மனன சக்தி அதிகமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸினுடைய அந்த கலையிலே அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஈடுபடுத்தினார்கள். அபூ ஹுரைரா, உங்களுக்கு மனன சக்தி அதிகமாக இருக்கிறது, நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகள், ஹதீஸ்களை எல்லாம் நீங்கள் மனனம் செய்து அறிவீங்கள் என்கிற அந்த கலையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஈடுபடுத்தினார்கள். எனவேதான் ஹதீஸினுடைய புத்தகங்களை, கிதாபுகளை நீங்கள் எடுத்து எந்த பக்கத்தை எடுத்து பார்த்தாலும் அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர் இல்லாமல் இருக்காது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அதிகமான ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருப்பார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு கல்வி கற்பது என்பது 2 விதமாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, இந்த கல்வியை படித்தால் இந்த பதவியில் அமரலாம், இவ்வளவு சம்பாதிக்கலாம், நாம் மிகப்பெரிய செல்வந்தனாக, பணக்காரனாக ஆகலாம் என்று பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு படிக்கிற கல்வி. இன்றைக்கு கல்வி என்பது வியாபாரமாகி போன ஒரு நிலையை பார்க்கிறோம். 2வது கல்வி, இதை நாம் படித்தால் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்திற்கு இது எப்படியெல்லாம் பயன் தரும், உயர்வை இந்த சமுதாயத்திற்கு எப்படியெல்லாம் இந்த கல்வியின் மூலமாக ஏற்படுத்த முடியும் என்கிற உயரிய நோக்கத்தோடு படிக்கிற படிப்பு கல்வி. ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளில் மிக முக்கியமானது என்னவென்றால் சமுதாயத்தினுடைய அக்கறை இருக்க வேண்டும். ஒருவர் படிக்கிறார், அதிகமான செலவுகள் செய்து படிக்கிறார், ஆனால் படித்து ஒரு மிகப்பெரிய இடத்தில் போய் அமர்ந்தும் விட்டார், ஆனால் சமுதாயத்தினுடைய அக்கறை இல்லாத நிலையில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த படிப்பை வைத்து எந்த பயனும் இல்லை. நாம் படிக்கிற, நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்கிற அந்த கல்வி என்பது அது சமூக அக்கறையுடைய கல்வியாக இருக்க வேண்டும். அப்படித்தான் ஒரு முஸ்லிம் தன்னுடைய கல்வியை அமைத்துக் கொள்ள வேண்டும். தன்னை, தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே யோசிப்பவன் அவன் ஒரு சாதாரணமான மனிதன். தன்னுடைய படிப்பை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய முடியும், இந்த ஊருக்கு என்ன செய்ய முடியும் என்று யோசிப்பவன் தான் ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். சூரத்துல் நம்ல், எறும்பு என்பது இந்த சூராவுக்கு பெயர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய படை பட்டாளங்களோடு வருவதை இந்த சூராவில் அல்லாஹு தஆலா விவரிக்கிறான். அப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிற போது ஒரு எறும்பு கூட்டம் ஒன்று அந்த ரோட்டை, தெருவை கிராஸ் பண்ண போகிறது. அப்படி செல்வதற்கு முன்னால் அந்த எறும்புகளில் ஒரு எறும்பு பேசியதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூராவில் பதிவு செய்திருக்கிறான். ஒரு சாதாரணமான ஒரு எறும்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய இறைவேதத்தில் பதிவு செய்திருக்கிறான் என்று சொன்னால், நாம் அற்பமாக நினைக்கிற ஒரு பூச்சியை அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறான் என்றால், அப்படி அந்த எறும்பு என்ன செய்தது என்று நாம் பார்க்கிற போது அது தன்னுடைய இனத்திற்காக, சமுதாயத்திற்காக வேண்டி குரல் கொடுத்தது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையில் அதை ஒரு சூறாவாகவே, அத்தியாயமாகவே பதிவு செய்து விட்டான்.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களுடைய படை பட்டாளங்களும் வந்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ் சொன்னான், ஹத்தா இதா அதவ அலா வாதின் நம்ல், எறும்புகள் நிறைந்த இடத்திற்கு அவர்கள் வந்தபோது, காலத் நம்லத்துன், ஒரு எறும்பு அது மற்ற எறும்புகளை நோக்கி குரல் கொடுத்தது, சொன்னது, யா ஐயுகன் நம்ல் உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வஹும் லா யஷூரூன். எறும்புகளே, நீங்கள் உங்களுடைய புற்றுக்குள் போய் நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய சேனைகளும் படைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் உங்களை மிதித்து விடக்கூடும், நீங்கள் அழிந்து போவீர்கள் என்பதாக சொன்னது. தன்னுடைய இனத்திற்கு அது குரல் கொடுத்த போது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அந்த மொழியை, அதை புரிந்து கொள்கிற சக்தியை, ஆற்றலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அதை செவியேற்ற போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், அல்லாஹ் சொல்கிறான், ஃபதபஸ்ஸிம லாஹிகம் மின் கௌலிஹா, அந்த எறும்பு பேசுவதை கேட்டு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் புன்னகை பூத்தார்கள், சிரித்தார்கள், அல்லாஹ்வினுடைய பேரருளை நினைத்து பார்த்தார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், ஒரு எறும்புக்கு இருக்கிற அந்த சமூக அக்கறை நமக்கு வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு, இந்த மனித சமூகத்திற்கு இந்த எறும்பின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கற்றுத்தருகிறான். தன் இனத்திற்கு பாதிப்பு என்கிற போது முதலில் குரல் கொடுக்கிறது. நாம் படிக்கிற அந்த கல்வி என்பது சுயநல நோக்கத்தோடு மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய அளவுக்கு உள்ள கல்வியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் கற்றுக்கொள்ளும் கல்வி என்பது நமக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் பயன் தரக்கூடியதாக அது அமைய வேண்டும். அல்லாஹ் சொன்னான், கேட்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். இது நேரடி அர்த்தம் என்று சொன்னால், இதற்கு இன்னொரு கருத்தும் உண்டு. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக கல்வி கற்றவரும், சமுதாயத்திற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக கல்வி கற்றவர்களும் சமமாவார்களா என்பதுதான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அது பயன்படுத்தப்பட வேண்டும். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் யார் அநியாயத்தை காணுகிறாரோ அவர் முதலில் தன்னுடைய கை கொண்டு அதை தடுக்கட்டும். எத்தனை பேர் அதை நாம் தடுத்துக் கொண்டிருக்கிறோம்? இல்லை என்றால் தன்னுடைய நாவை கொண்டு தடுக்கட்டும். அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கிற போது அந்த இடத்தில் போய் பேசுகிற சக்தி நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? கடைசியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாவாலையும் தடுக்க முடியல, கரத்தாலையும் தடுக்க முடியல, இவை இரண்டும் முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கட்டும். இதுதான் ஈமானின் மிக பலகீனமான நிலை என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நம்மில் அதிகமான நபர்கள் எப்படி இருக்கிறோம்? இந்த மூன்றாவது கேட்டகரியில் தான் இருக்கிறோம். எவ்வளவோ அநியாயங்கள் நடக்கிறது, அக்கிரமங்கள் நடக்கிறது, அதை கைகொண்டு தடுப்பதற்கு எங்களுக்கு சக்தி கிடையாது, நாவினால் அதை தடுப்பதற்கு எங்களால் இயலாது. இரண்டையும் விட்டாச்சு. மூன்றாவது ஒன்று இருக்கிறது, உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்குவது. ஈமானின் மிக பலகீனமான நிலை என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உள்ளத்தால வெறுத்து ஒதுக்குகிறோம் என்பதாக அந்த மூன்றாவது கேட்டகரியில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், முதலில் இருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா வார்த்தைகளும் சுன்னத்துகளும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற போது முதலில் இருக்கிற அந்த கைகளால் தடுப்பது, நாவினால் தடுப்பது, அதை யார் செய்வது? நாம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் தீமைகள் நிறைந்து காணப்படுகிறது. கொலை, கொள்ளை, விபச்சாரம், கற்பழிப்பு, திருட்டு, லஞ்சம் என்ற தீமைகளுடைய பட்டியல் அது நீண்டு கொண்டே போகிறது. இந்த தீமைகளிலிருந்து சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்கு என்ன வழி இருக்கிறது?
சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு கவனம் எடுத்திருக்கிறோம்? உதாரணமாக, நாம் கல்வி கற்று அதிகாரத்துறையில் இருக்கிறோம் என்று சொன்னால், அப்படி அதிகாரத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள், நம்மிலே இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள்? அப்படி காவல்துறையில் இருந்தால் கைகளால் தடுக்க முடியுமா, முடியாதா? அப்படி காவல்துறையில் இருப்பவர்கள் எத்தனை நபர்கள், எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள்? ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தேடி பார்த்தால் வெறும் 6% தான். இந்த சட்டம் ஒழுங்கை நம்முடைய கையால் கரத்தால் மாற்ற முடியும். அந்த இடத்தில் ஒரு முஸ்லிம் இருந்தால், ஈமானிய உணர்வு உள்ளவர் இருந்தால் எவ்வளவோ மாற்றங்களை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க முடியும். கைகளால் மாற்ற முடியவில்லை என்றால் நாவால் மாற்றுங்கள் என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்தியாவில் நீதித்துறையில் எத்தனை சதவீதம் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என பார்க்கும் போது வெறும் 7.8% தான் இருக்கிறார்கள். அதிலும் உயர் பொறுப்புகளில் இருப்பவர்கள் மிகவும் குறைவு. முஸ்லிம்களுக்கு எதிராக எத்தனையோ அநீதமான முறையில் தீர்ப்புகள் வருகிறது என நாம் பேசிக் கொள்கிறோமே. நீதிமன்றங்கள் எல்லாம் காவி மன்றமாக மாறிவிட்டது என்பதாக சொல்கிறோமே. இந்த சமூகத்திற்கு ஒரு விடிவு வந்துவிடாதா என்பதாக ஏங்குகிறோமே. ஏன் விடிவு வராது? நம்முடைய கையில் இருக்கிறது. அதை மாற்றி அமைக்க முடியாதா? மாற்றி அமைக்க முடியும். எப்படி மாற்றி அமைப்பது? அந்த இடத்தில் ஒரு முஸ்லிம் ஈமான்தாரி இருந்தால், இந்தியாவில் 1382 சிறைச்சாலைகள் இருக்கிறது. 3,72,000 அதிகமான சிறை கைதிகள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 4 லட்சம் சிறை கைதிகளில் 21% சிறை கைதிகள் யார் என்றால் அவர்கள் முஸ்லிம்கள். குறிப்பாக முஸ்லிம்களில் கூட குற்ற பின்னணி கொண்டவர்கள் என்பது மிக மிக குறைவானவர்களாக இருக்கிறார்கள். விசாரணை கைதிகளாக அழைத்து செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு ஒரு கட்டத்தில் மரணப்பட்டு பாடியாக தான் வெளியே வருகிறது. இதுதான் இன்றைய இந்தியாவினுடைய யதார்த்தமான நிலையாக இருக்கிறது. அதே நேரத்தில் நீதித்துறையை கையில் எடுத்து ஈமானிய உணர்வுள்ளவர்கள் அதில் இருந்தால் இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்குமா, பிறக்காதா? இதுதான் வாயால் மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது. முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் நம்மால் ஒரு முஸ்லிமால் மட்டும்தான் நீதத்தை பெற்றுக் கொடுக்க முடியும். ஏன்? காசு, பணம், லஞ்சம், லாவணியங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விடுவார் ஒரு உண்மை முஸ்லிம். ஒரு முஸ்லிம் நேர்மையாக நடந்து கொள்வார். மாற்று மத சகோதரர்கள் கூட இன்றைக்கு சொல்வதை நாம் கேட்கிறோம், பேசுவதை பார்க்க முடிகிறது இல்லையா? பாய்மார்கள், நீங்கள் எல்லாம் அதை நீங்க தொட மாட்டீங்க, அதை வாங்க மாட்டீங்க, நீங்கள் எல்லாம் அதை பேச மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க என்று நம்மை பெருமையாக பேசுகிற நிலை இருக்கிறதா இல்லையா? நீதித்துறையில் ஒரு முஸ்லிம் இருந்தால் தன்னுடைய கரத்தாலும் நாவாலும் தீமைகளை அவரால் தடுக்க முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹ், மனிதர்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் யார் தெரியுமா? அன்ஃபஅஹும் லின்னாஸ், மக்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் வாழக்கூடியவர். வஹப்புல் அமாலி இலல்லாஹி அஸ்ஸ வஜல் சுரூர் யதுஹுல் அலா முஸ்லிம், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் என்ன தெரியுமா? பிற முஸ்லிம்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது என்பதாக சொன்னார்கள். பிற முஸ்லிம்களுக்கு எப்படியெல்லாம் நம்மால் சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? அவ் யக்ஷிஃபு அன்ஹு குர்பா, ஒரு மனிதரின் கஷ்டத்தை அவர் போக்குகிறார். அவ் யக்தி அன்ஹு தைனா, அவர் கடன்ல இருக்கிறாரே, அவருடைய கடன் பிரச்சனையை இவர் தீர்த்து வைக்கிறார். அவ் தத்ருது அன்ஹு ஜுஆ, ஒருவர் பசியில் இருக்கிறார், அவருடைய பசியை இவர் போக்குகிறார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், وَلِأَنْ أَمْشِيَ مَعَ أَخِي لِي فِي حَاجَتِي أَحَبُّ إِلَيَّ مِنْ أَنْ أَعْتَكِفَ فِي هَذَا الْمَسْجِدِ شَهْرًا, உன் சகோதரனுக்கு உதவி செய்வதற்காக நீ செல்வது இருக்கிறதே, அது என்னிடத்தில் எந்த அளவுக்கு சிறப்பானது என்றால், ஒரு மாதம் மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறப்பானது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மாதம் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருப்பதை விட எது சிறப்பானது? இன்னொரு முஸ்லிமுக்கு, பிற மனிதனுக்கு, ஒரு சகோதரனுக்கு
உதவி செய்வதற்காக பணம் காசு கொடுப்பதுதான் உதவி என்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பணம் காசு கொடுப்பதல்ல, அது மட்டும்தான் உதவி என்பதல்ல. ஒருவருடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி, அவருடைய மன கஷ்டத்தை போக்குவதற்காக வேண்டி, அவருடைய சிக்கலை தீர்ப்பதற்காக வேண்டி, அவருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி நாம் நடக்கிற நடை இருக்கிறதே, நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதே, அதற்கான கூலி என்ன? ஒரு மாதம் பள்ளிவாசலில் இத்திகாஃப் இருப்பதற்குரிய நன்மையை அல்லாஹ் தஆலா அதற்கு கொடுப்பார் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சமுதாயத்தின் கடைகோடியில் இருக்கிற ஒருவருக்கு சேர வேண்டிய ஒரு காரியத்தை கொண்டு போய் சேர்த்து வைப்பதற்கிறதே, இதுவும் உதவிதான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். எத்தனையோ அரசு திட்டங்கள் இருக்கிறது, ஏழை எளியவர்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்கள் இருக்கிறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்கள் இருக்கிறது, படிக்கிற மாணவர்களுக்கு போய் சேர வேண்டிய ஸ்காலர்ஷிப் இருக்கிறது. அதை எப்படி வாங்குவது? எங்கே போய் வாங்குவது? யாரிடத்தில் போய் பெறுவது? என்றைக்கு அதை கொடுக்கிறார்கள்? எத்தனையோ விஷயங்கள் தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிற சமுதாய மக்கள் உண்டு, ஒன்றும் அறியாதவர்களாக இருப்பவர்கள் உண்டு. இவர்களுக்கு செய்து கொடுப்பதும், இவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம் என்று சொன்னால், இவர்களுக்காக வேண்டி நாம் நடக்கிறோம் என்றால், குரல் கொடுக்கிறோம் என்றால், இதுவும் இத்திகாஃபினுடைய நன்மையை பெற்றுத்தரும் மிகப்பெரிய உதவி என்பதாக இதைதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். இதை வெளியிலிருந்து செய்வதை விட ஒரு அரசு துறையில் பணியிலிருந்து செய்து கொடுத்தால் எவ்வளவு பாக்கியங்கள் கிடைக்கும். யார் அந்த துறையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஊதியமும் கிடைத்துவிடும். மக்களுக்கு, சமுதாய மக்களுக்கு, பிற மக்களுக்கு அவர் ஹலால் ஹராமை பேணுவார். நல்ல முறையில் அந்த சேவைகளும் போய் சேருமா சேராதா? இன்னைக்கு எங்க போனாலும் காசு இல்லனா வேலைக்கு ஆகாது என்று சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. லஞ்ச லாவண்யம் அதை தலைவிரித்து ஆடுகிறது என்பதாக பேசுகிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை மாற்றவே முடியாதா? இதை மாற்ற முடியும். எப்படி முடியும்? முஸ்லிம்கள் மனது வைத்தால் இதை மாற்ற முடியும். எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும், ஒரு முஸ்லிம் அவர் ஹராமை தொடக்கூடாது. தெரியுமா தெரியாதா? ஒரு முஸ்லிம் ஹராமான சம்பாத்தியத்தில் சாப்பிட்டால் அவருடைய 40 நாட்களினுடைய அமல்கள் அழிக்கப்பட்டு விடும் என்பது நமக்கு தெரியுமா தெரியாதா? அவருடைய துஆ அது வானத்திற்கு போகாது, தலைக்கு மேலே ஏறாது, ஏற்றுக்கொள்ளப்படாது ஹராம் கலந்திருந்தால் என்பது நமக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி தெரிந்த ஒரு முஸ்லிம் அதில் போய் அமருகிற போது லஞ்ச லாவண்யங்கள் அது ஒழிக்கப்படும். எந்த நேரமும் அல்லாஹ் நம்மை பிடித்து விடலாம் என்கிற அல்லாஹ்வினுடைய அச்சத்தில், பயத்தில் இருக்கிற ஒரு தக்வாதாரி அந்த இடத்தில் போய் அமர்ந்தார் என்று சொன்னால், அது மனித சமூகத்திற்கு நலவை ஏற்படுத்தக்கூடியதாக, ஹராம்களை விரட்டக்கூடியதாக, அந்த லஞ்ச லாவண்யங்களை விரட்டக்கூடியதாக அது அமையுமா அமையாதா? இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் ஒரு அரசு துறையில் அதிகாரத்தில் பதவியில் போய் அமரும் போது மக்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை அவரால் செய்து கொடுக்க முடியும். அருமையானவர்களே, மருத்துவத்துறையில் பெண்களின் பங்களிப்பு அதிகம் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். போருக்கு தான் செல்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தியம் பார்ப்பதற்காக, காயம் ஏற்பட்டவர்களுக்கு மருந்து போடுவதற்காக வேண்டி தன்னோடு செவிலியர்களை அழைத்து செல்வார்கள் என்பதை ஏராளமான ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. என்று சொன்னால், மருத்துவத்துறைக்கு மிகவும் தகுதியானவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். மருத்துவத்துறையில் படிக்க வைக்கக்கூடிய நிலையில் நாம் நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம்? இவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில் தான் அந்த மருத்துவத்துறையில் கால் பதிக்க முடியும் என்கிற நிலை இருக்கிறது. அதையும் தாண்டி நாம் அதில் கால் பதிக்கிறோம் என்று சொன்னால், இந்த சமூகத்திற்கு அவர்களின் மூலமாக எவ்வளவு நன்மைகள் பயக்கும். அருமையானவர்களே, கல்வியை குறித்து இஸ்லாம் பேசிய அளவுக்கு வேறு எந்த மதமும் பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் இந்தியாவில் வாழுகின்ற முஸ்லிம்களின் கல்வியின் யதார்த்தமான நிலை என்ன தெரியுமா? 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் தலைமையில இந்தியாவில் முஸ்லிம்களின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்தப்பட்டது. ஓய்வு பெற்ற நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா, ராஜேந்திர சச்சார் இவர்கள் தான் அந்த ஆய்வை நடத்தியவர்கள்.
இந்தியா முழுவதும் அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள். பிரபலமான அறிக்கை இது. இந்த 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் தனித்தனியாக இந்தியா முழுவதும் ஆய்வு செய்கிறார்கள். இந்தியா முழுவதும் முஸ்லிம்கள் கல்வியில், பொருளாதாரத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என ஆய்வு செய்கிற போது அவர்கள் சொன்னார்கள், ஒரு கட்டத்தில் இந்த 2 பேரும் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார்கள். இந்த நாட்டிலே, இந்தியாவில் வாழுகிற முஸ்லிம்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மிக மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதாக சொல்கிறார்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களினுடைய கல்வியின் விகிதாச்சாரத்தை விட முஸ்லிம்களின் கல்வியின் விகிதாச்சாரம் மிகவும் குறைந்திருக்கிறது என அந்த ஆய்வறிக்கை சொல்கிறது. அருமையானவர்களே, இதை இன்றைக்கு விழிப்போடு பார்க்க வேண்டிய தேவை, கடமை, பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இன்றைக்கும் கல்வியில் ஆர்வமில்லாத பிள்ளைகளை பார்க்கிறோம். பெண் பிள்ளைகள் ஓரளவுக்கு படிச்சா போதும் என்கிற மனநிலையில் இருக்கிற மக்களை பார்க்கிறோம். 10, 12 முடித்ததோடு பாப்பாவுன கடையில வந்து நில்லு, வியாபாரத்தை பாரு, படிச்சதெல்லாம் போதும் என்பதாக படிப்பை நிறுத்த சொல்கிற நிலையில் இருக்கிற குடும்பங்களும் உண்டு. பாஸ்போர்ட் எடுத்துரு, இங்க வந்துரு, நான் பாத்துக்கிறேன், சம்பாதிக்கிறதுக்குள்ள வழியை பார் என்பதாக சொல்லி படிப்பை பாதியிலேயே முடித்து விட்டு செல்கிற நிலை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அருமையானவர்களே, காசு பணம் சம்பாதிப்பது தவறில்லை. ஆனால் சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்கும் வண்ணம் அடுத்த தலைமுறைக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் அவர்கள் சிறு வயதிலேயே சம்பாதித்து விடுகிற, படிப்பை விட்டு விடுகிற, படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். சின்ன வயசுலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மிக இலகுவாக சம்பாதிப்பதற்கான வழிகள் ஏராளம் இந்த காலத்தில் உண்டு. கையில செல்போன் மட்டும் இருந்தா போதும், ஒரு யூடியூப் சேனல் தொடங்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு வீடியோ பிளாக் வச்சுக்கிறது, ஏதாவது சம்பந்தப்பட்டது ஊர் ஊரா போய் சுத்துறது, சாப்பிடுறது, வீடியோ போடுறது, அதுல நல்ல பணம் காசு கிடைக்குது. அப்படியே இதுல சுத்தி தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து கல்வியை பாதியிலேயே விட்டு இந்த யூடியூப்பில் சம்பாதித்தால் போதும், இதிலேயே லட்சக்கணக்கான பணம் பார்க்கிறார்களே, இதை விட நம் பிள்ளைக்கு வேற என்ன வேண்டும் என கருதுகிற பெற்றோர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழுகிறோம் என்கிற போது எங்கே நம்மிடத்தில் அந்த கல்விக்கான விழிப்புணர்வு இருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டும். நம்முடைய சமூகத்தினுடைய இளைஞர்கள் எத்தனையோ பேர் பெண் மோகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். சினிமா மோகத்தில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் உண்டு. கஞ்சா போதைக்கு அடிமையானவர்களாக இருக்கிற இளைய சமுதாயம் தன்னை பற்றியோ தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ கொஞ்சமும் சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள், இவர்கள் எப்படி சமுதாயத்தை பற்றி சிந்திப்பார்கள்? தன்னை பற்றிய கவலையே இல்லை, தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன ஆகுமோ என்கிற கவலையே இல்லை, நாளைய சிந்தனையே இல்லை. இவர்கள் எப்படி சமுதாயத்தினுடைய சிந்தனை இவர்களுக்கு எப்படி வரும்? மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு கல்வியே போதுமானதாக இருக்கும். கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் கொடுக்க வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தெல்லாம், இந்த சமூகத்தினுடைய சீர்கேடுகளில் இருந்தெல்லாம் அல்லாஹ் நம்முடைய இளைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். ஜாலியா சுத்துறது, என்ஜாய் பண்றது, இதுதான் வாழ்க்கை என்பதாக ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, நமது பிள்ளைகளின் கல்வியும் சமுதாயமும் இருக்கிறது, அது 2 கண்களை போன்றது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நமக்கு எப்படி 2 கண்கள் இருக்கிறதோ, தேவைப்படுகிறதோ, அதே போல நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வியும் சமுதாயமும் நம்முடைய 2 கண்கள். நம் முன்னேற்றம் ஒரு கண் என்றால், நம் மூலமாக நம்முடைய சமுதாயம் அடையும் முன்னேற்றம் மற்றொரு கண். எப்படி ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் அவசியமோ, அதே போலத்தான் நம்முடைய வளர்ச்சியும், நம் சமுதாயத்தின் வளர்ச்சியும். நம் மூலமாக, நம் கல்வி வளர்ச்சியின் மூலமாக இந்த சமுதாயமும் கல்வியில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்கிற அந்த மேலான எண்ணம் நமக்கு வேண்டும். 100% கல்வி பெற்ற மஹல்லாவாக நம்முடைய மஹல்லா உருவாக வேண்டும். கல்வியை கற்பவர்களுக்கு எல்லா வகையிலும் நாம் அவர்களை உற்சாகப்படுத்தி, ஊக்கப்படுத்தி, அவர்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். 100% கல்வி அறிவு பெற்ற உயர்ந்த சமுதாயமாக நம்முடைய சமுதாய மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்கி தந்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.